DVR Garden Signature Living T நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் DMart on New Bypass Road, திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. Plot 20 லட்சம் முதல். Contact 9955118814. இன்னைக்கு டயபெட்டிக் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் எலும்பு பலவீனம் அப்படின்றது சர்வசாதாரணமாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அங்கே மேலே இருக்கக்கூடிய மசில்ஸ் மட்டும்தான் அங்கே பார்த்தீங்கன்னா அரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ள எலும்பும் அரிக்கப்படுது. வைட்டமின் டியை முதல்ல நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கால்சியத்துக்கு மருந்து எடுக்கிறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சேரும். அதான் அவசியம். மருத்துவத்துக்குள்ள பிரண்டை உப்பு, பிரண்டை சூரணம், பிரண்டை லேகியம், பிரண்டை கசாயம்னு சொல்லிட்டு பல ஃபார்மேட்டில் இன்னைக்கு கிடைக்குதுங்க. ஹெல்த் கபி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டயபெட்டிக் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் எலும்பு பலவீனம் அப்படின்றது சர்வசாதாரணமாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இந்த எலும்பு பலவீனம் ஆகிறதுக்கும் டயபெட்டிக்கும் சம்மந்தம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிச்சயமாக சம்மந்தம் இருக்குது. அதை பற்றிய ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு குளுக்கோஸ் அளவு கூட அதாவது சர்க்கரை கூட நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு திசுக்களையும் அது பாதிப்படைய செய்யுது. அதாவது மஸ்குலர் சிஸ்டம் பாதிப்படையுது, நர்வஸ் சிஸ்டம் பாதிப்படையுது, நம்மளுடைய ஸ்கெல்டல் சிஸ்டம் எலும்பு மண்டலம் பாதிப்படையுது, உள்ளுக்குள்ள சர்க்குலேட்டிவ் சிஸ்டம் பாதிப்படையுது, லிவர் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, ஸ்பிளின் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, லார்ஜ் இன்டெஸ்டைன் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, கிட்னி டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இப்படி ஒவ்வொரு மண்டலங்களையும் அது பாதிப்படைய செய்யுது. ரைட். இப்போ பாருங்க, இந்த குறிப்பாக எலும்பு மண்டல பாதிப்பு அப்படின்றது கம்பல்சரி எல்லா பேருக்கும் உருவாயிருது. மற்றவங்களுக்கெல்லாம் கூட இதில் சில பெர்சன்டேஜில் தான் இதாகுது. ஆனால் எலும்பு மண்டலம் பாதிப்புன்றது எல்லா நபர்களுக்கும், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் எலும்பு மண்டலம் பாதிப்புன்றது இதாகுது. எலும்புகள் பலவீனமாகுது, எலும்புகளுக்குள்ள அதனுடைய அரிப்புத்தன்மை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதிகமாகுது. அங்கே அதனுடைய போன் மேரோட டென்சிட்டி குறையுது, போனோட டென்சிட்டி குறையுது. அப்போ அவங்களுக்கு போன் மேரோ நல்லா இருந்தால் தான் பிளட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பிளட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, அங்கே டெஃபிஷியன்சி ஆகுது. அதான் விஷயம். அதுக்கப்புறம் எதுலையாவது இடிச்சுக்கிட்டோம்னா அப்புறம் அந்த ஜாயின்ல ஃபுல்லாக பயங்கரமாக பெயின் வருது, இல்லைன்னா சொடக்குன்னு உடைஞ்சிருது. அதுபோல் பாருங்க, புண்ணு காலில் நமக்கு புண்ணு ஏற்படுது அப்படின்னா அங்கே மேலே இருக்கக்கூடிய மசில்ஸ் மட்டும்தான் அங்கே பார்த்தீங்கன்னா அரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ள எலும்பும் அரிக்கப்படுது. அப்போ அந்த எலும்பும் அரிச்சு கடைசியில் அது அந்த விரலையே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இப்படி எலும்பு மண்டலம் பாதிப்புன்றது அவர்களுக்கு ஏற்படுது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், முழங்கால் மூட்டு வலிகள் அப்படின்றதும் இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஏற்படக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. இந்த எலும்புகளை நாம எப்போ இந்த பாதிப்படையுதோ அப்போ தான் நம்ம அக்கறை எடுத்துக்கிட்டு உடனே நம்ம அதுக்கு மெடிசன் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறோம். எப்பவுமே நோய் வருவதற்கு முன்னாடியே அதை பலப்படுத்திக்கிறது பெஸ்ட். அப்போ டயபெட்டிக் உங்களுக்கு வந்துருச்சா, நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் உங்களுடைய எலும்பு மண்டலங்களை பலமாக்குறதுக்குரிய ஒரு வேலையையும் சேம் டைம் பண்ணிக்கிட்டே போகிறது ரொம்ப பெட்டர். எலும்புகள் நமக்கு பலமாக இருக்கணும்னா அதற்கு தேவையான சத்து அப்படின்னா கால்சியம் சத்து தான். இந்த கால்சியம் சத்து நமக்கு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இன்டேக்கில் கால்சியம் சத்தை நம்ம எடுத்துக்கணும். ஆனால் இங்கே தான் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கால்சியம் சத்து என்னதான் நம்ம சாப்பாடில் எடுத்தாலும் இந்த கால்சியத்தை போனுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு நமக்கு வைட்டமின் டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் பாருங்கள், பெரும்பாலும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வைட்டமின் டி கம்மியாக இருக்குது. இன்னைக்கு வெயிலில் மட்டும்தான், அதாவது சூரிய ஒளியில் மட்டும்தான் இந்த வைட்டமின் டியே இன்னைக்கு கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு சூரிய ஒளி பக்கம் நம்ம போகிறதே இல்லை. அது மாதிரியான ஒரு சூழல் நமக்கு நாமே ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா பேரும் சொல்லலை, சில பேர். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிக் வந்ததுக்கப்புறம் வாழ்வியல் முறைகளில் மாற்றத்தை கொண்டு வந்துருக்கிறாங்க. குறிப்பாக நம்மக்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லா பேருக்கும் பார்த்தீங்கன்னா இதை வழி நடத்துவோம். அப்போ அவங்க அவசியம் பண்ண வேண்டிய விஷயம், டெய்லி ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் வெயில் உங்கள் மேலே படணும் அப்படின்றத சொல்லுவோம். அதனால் நீங்களும் அதை கடைபிடிச்சு பாருங்களேன். தினந்தோறும் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரமாவது நம்ம நல்ல காலை வேலை வெயிலில், அதாவது ஏறு பொழுதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிலில் அப்படியே நடந்து வாக்கிங் போகலாம், அல்லது சும்மா கூட உட்காந்துருக்கலாம். வெயில் உங்கள் மேலே படணும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைட்டமின் டி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். வைட்டமின் டி இன்க்ரீஸ் ஆனால் தான் நீங்கள் சாப்பிடக்கூடிய கால்சியம் சத்துள்ள உணவுகள் சாப்பிடப்படும் பொழுது அது 100% அப்சர்வ் பண்ணணும், நம்ம போனுக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஒருவேளை கால்சியம் சத்து நிறைய எடுத்துக்கிறீங்க, ஆனால் வைட்டமின் டி கம்மியாக இருக்குது. வைட்டமின் டின்றது இப்போ எபோவ் 30, 30க்கு மேலே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஆனால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அது 10,
12, 8, 7 இருக்குது சில பேருக்கு. ஆமாம், அது மாதிரி வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து கன்ஃபார்மாக வந்து போன் சம்மந்தப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்படி கம்மியாக வச்சுக்கிட்டு நீங்கள் வைட்டமின் டியை இன்க்ரீஸ் பண்ணாமல் வெறும் கால்சியம் சத்துள்ள உணவுகளோ மருந்துகளோ கூட நீங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு போனுக்கு போய் சேராது. ஃபஸ்ட்டு வைட்டமின் டிக்கு மருந்து எடுத்துக்கிட்டு வைட்டமின் டியை முதல்ல நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கால்சியத்துக்கு மருந்து எடுக்கிறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சேரும். அதான் அவசியம். அதனால் வைட்டமின் டிக்கும் இன்றைக்கி நிறைய மருந்துகள் வந்து கிடைக்குது. அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மருந்துகள் மூலமாகவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் நேச்சுரலாக நீங்கள் வந்து சூரிய ஒளியில் வாங்குறது தான் பெர்மனன்ட். இன்னும் உங்களுக்கு 10 இருக்குது, 6க்கு போயிடுச்சு, அப்போ உடனே சடனாக வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா அப்போ நம்ம வந்து மருந்துகள் எடுத்துக்கலாம். மருந்துகள் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அப்படியே கடை 30, 35 அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு வந்துருச்சா அதுக்கப்புறம் நீங்கள் மெடிசன்ஸை நிப்பாட்டிட்டு நீங்கள் சூரிய ஒளியில் டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் அப்படி கொண்டு வாங்க. அதுதான் பெட்டர். ஏன்னா மருந்துகளில் நீங்கள் உங்களுடைய வைட்டமின் டி ஏறிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது பெர்மனண்டாக நிற்காது. நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து வைட்டமின் டியை சரி பண்ணணும் அப்படின்னா கடைசியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அப்படின்னா வைட்டமின் டேப்லெட்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி ஆகிப்போம். இன்னைக்கு நிறைய நாடுகளில், அதாவது குளிர்ச்சி பிரதேசங்களாக இருக்கக்கூடிய நிறைய நாடுகளில் அரசாங்கமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைட்டமின் டி மாத்திரையை வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுறாங்க. கம்பல்சரி நீங்கள் வந்து டெய்லி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் சப்ளிமெண்ட்டாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து பனிப்பிரதேசம், சூரிய ஒளியை பார்க்குறதே பெரிய அபூர்வமாக இருக்கும். அதனால் எங்கே அவங்க சூரிய ஒளி பக்கம் போகிறது வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, அரசாங்கமே அது மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அப்போ ஆனால் நம்மது பார்த்தீங்கன்னா வெயில் பிரதேசம், இந்த நமக்கு வந்து இவ்வளவு வெயில் இருக்கப்படும் பொழுது இப்போ கூட நம்ம வந்து அந்த சூரிய ஒளியை நம்ம வந்து கிரகிச்சுக்கலை அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்தியாவில் வைட்டமின் டி கம்மி அப்படின்றது இப்போ ரொம்ப அதிகமாகிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது நமக்கு தான் வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நல்ல சூரிய ஒளி கிடைக்கிறத போய் நம்ம பயன்படுத்தாமல் இருக்கோம். பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே வந்து சூரிய ஒளியை வாங்குறதுக்காக வந்து போகிறாங்க இல்லையா? அதில் குறிப்பாக உங்களுக்கு டயபெட்டிக் வந்துருச்சா, நீங்கள் இம்மிடியேட்டாக பண்ண வேண்டிய விஷயமே டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் வெயில் உங்கள் மேலே படுற மாதிரி இருந்துருங்க. ஏன்னா நீங்கள் ஒரு செடி வளர்க்கணும்னாலும் ஏன்னா விதையை போட்டுட்டு நீங்கள் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா சூரிய ஒளி அதன் மீது பட்டுச்சுன்னா தான் அந்த செடி வளரும். கரெக்டுங்களா? அந்த செடியில் வந்து ஏதோ ஒரு கிருமி வந்துருச்சு, ஒரு பாக்டீரியா வந்துருச்சு அப்படின்னா கூட அதை அழிக்கணும்னாலும் இந்த சூரிய ஒளி மூலமாக தான் அழிக்கும். புரிஞ்சுங்களா? உங்கள் உடம்புக்குள்ளேயும் அப்படிதான். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் வளர்ச்சி அடையணும்னாலும் சூரிய ஒளி வேணும். இந்த சூரிய ஒளி மூலமாக தான் ஒரு உயிரினம் வளர்ச்சி அடையுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். நம்மளுடைய வளர்சிதை மாற்றமானது இந்த சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய வெப்பம் நல்லா கிடைச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக நடக்கும். இதுதான் மெயினான ஒரு விஷயமே. அப்போ நம்ம அதை போய் தடை பண்ணிட்டு நம்ம வந்து உள்ள ஏசி ரூமுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே நம்ம இருந்துக்கிட்டு நிறைய இன்னைக்கு பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நமக்கு டிவி, கிரைண்டரு, மிக்சி அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜு எல்லாமே வீட்டுக்குள்ள தேவையான விஷயங்கள் எல்லாம் உள்ளே வந்தோம்னா வெளியே போகிறதுக்கு வேலையே இல்லை. அது மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. அதனால் நம்ம ஒரு 1/2 hour நம்ம அந்த வெயிலில் இருந்து வரும் பொழுது வைட்டமின் டி சூப்பராக ஏறுங்க. இந்த வைட்டமின் டியும் சூப்பராக ஏறணும். அதே நேரத்தில் எனக்கு கால்சியம் சத்தும் நமக்கு வந்து ஏறணும். அதே நேரத்தில் எனக்கு வந்து டயபெட்டிக்னால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எந்த போன்லையும் டிஸ்டர்பன்ஸே வரக்கூடாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட போனில் தான் வரும் அப்படிலாம் கிடையாது. போன் பலவீனன்றது எங்கே வேணாலும் வரலாம் இல்லையா? அப்போ போனையே நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய வேலையை பண்ணணும். இதற்கு எளிமையான ஒரு மூலிகை இருக்குதா, அதன் மூலமாக இதை சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். அன்றாடம் நம்ம வந்து கிராமத்தில் இருக்கப்படும் பொழுது அன்றாடம் பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு மூலிகை, ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இன்றைக்கும் நிறைய நம்ம வந்து ஒரு குப்பை கூலங்கள் பக்கம் போனோம்னா கூட கிடைக்கும். கம்மா கரையோரங்களில் ஃபுல்லாக கிடைக்கும். அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருவேலஞ்செடி விளைஞ்சிருக்க இடத்துல கூட கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஆமாம். அப்போ இதற்கு வந்து அவ்வளவு போனை வந்து செந்தன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை இருக்குது. அது என்ன மூலிகை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பிரண்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பிரண்டை தாங்க உங்களுக்கு வந்து கால்சியம் சத்தையும் கூட்டி கொடுத்துரும், வைட்டமின் டியையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஆமாம், சப்போர்ட்டிங் மூலிகை. ஆமாம், இந்த பிரண்டையை பல வடிவங்களில் உணவுகளில் எனக்கு வந்து சேர்த்துட்டு வந்தாங்க. மருத்துவத்துக்குள்ள பிரண்டை உப்பு, பிரண்டை சூரணம்,
பிரண்டை லேகியம், பிரண்டை கசாயம்னு சொல்லிட்டு பல ஃபார்மேட்டில் இன்னைக்கு வந்து கிடைக்குதுங்க. உங்களுடைய போன எலும்பு மண்டலத்தை நீங்கள் வந்து பலப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல வீட்டில் அதை உணவாகவே பயன்படுத்துங்க. அன்றைய காலகட்டத்தில் இது மாதிரி மருந்துகளை உணவாக பயன்படுத்திட்டு வந்திருந்தாங்க. அதனால அவங்க மருந்து எடுக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு நம்ம வந்து உணவையே வந்து என்ன பண்ணிட்டோம், உள்ள கொலாப்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு கடைசியில் உடம்பு கொலாப்ஸ் ஆகி வெளியில் மருந்தை தேடி ஓடுது. அதான் அவசியம். அப்போ இந்த மூலிகையை ஓகேங்களா, அந்த பிரண்டையை நீங்கள் உங்களுடைய வாரத்தில் 2 நாளில் உங்களுடைய உணவாக சேர்த்துட்டு வாங்க. ஓகேங்களா, பிரண்டை துவையல் பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பிரண்டை துவையல் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அப்போ பிரண்டையை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே நீங்கள் பவுடர் பண்ணி சூரணம் மாதிரியே வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் வந்து கசாயம் மாதிரி கூட போட்டு சாப்பிடலாம். ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா அப்படியே கொதிக்க வச்சு அதை எசன்ஸ் எடுத்து நீங்கள் அந்த கசாயம் மாதிரியும் கூட நீங்கள் வந்து சாப்பிடலாம். இதை நீங்கள் பிரண்டை குழம்பு வச்சு சாப்பிடலாம். இப்படி வந்து பிரண்டை குழம்பு, பிரண்டை துவையல், பிரண்டை ரசம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ உங்கள் உடம்புக்குள்ள போன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேஸ் எல்லாம் தேங்கி இருந்துச்சுன்னா கூட அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வெளியே கொடுக்கும். ஏன்னா அதை கொண்டு வெளியேற்றணும்னா பிரண்டை ரசம் தான். சரி, ஏன்னா இந்த வாதம் பித்தம் கப்பத்தில் இதை வெளியேற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டை ரசத்தை ரொம்ப அருமையாக வந்து சொல்லுவாங்க. அப்போ இந்த பிரண்டை ரசம் பெஸ்ட்டுங்க. அப்போ வீட்டில் உணவு முறையிலேயே இந்த மூலிகையை நீங்கள் பயன்படுத்துவாங்க, அதான் பெட்டர். உணவு முறையில் உங்களால் பயன்படுத்த முடியலைன்னா அது இன்னைக்கு வந்து சூரண வடிவில் கிடைக்குது. அதை நீங்கள் சூரண வடிவில் உள்ளதோ வாங்கி கூட பயன்படுத்திக்கலாம். ஓகே, அதனால் டயபெட்டிக் வந்துருச்சுன்னா உங்களுடைய எலும்பு மண்டலம் மட்டும் பலப்படுத்தி வச்சுக்கோங்க. இது பெரிய லெவலில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தாமல் உங்களை பாதுகாக்கும். வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.